சர்ச்சிபல் தமிழ் ஸ்டோரி. இயேசுவின் வெற்றி பயணம். இயேசுவின் மகிமையான உயிர்த்தெழுதலில் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்கள் அனைவருக்கும் ஹாப்பி ஈஸ்டர் வாழ்த்துக்கள். சர்ச்சிபல் யூடியூப் சேனலை பார்த்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய முயற்சி செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இதை தெரிவியுங்கள், லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். ஈஸ்டர் மகிழ்ச்சி உங்கள் இதயங்களை அமைதியாலும் இறை அருளாலும் நிரப்பி நீங்கள் மேற்கொள்ளும் வெற்றி பயணத்துக்கு வழியாகவும் ஒளியாகவும் இன்றைய நாள் முதல் நடந்தேறும். இயேசுவுக்கு உலக ரீதியாக எதிர்நீச்சல் இருந்தது. தந்தை கடவுள் திருவுளத்தை ஏற்று கொடிய வாதைகளுக்கு இடையிலும் சிலுவை சாவு மத்தியிலும் மிகப்பெரிய மாட்சியை பெறுகிறார். மாபெரும் வெற்றி பயணத்தை அவர் நம் முன் காட்டுகின்றார். அவர் உயிர்த்தெழுதலின் அதிசய நிகழ்வை நாம் கேட்டு மகிழ்கின்றோம். திருவிவிலியத்தில் வாசித்து அதனை நன்றாக அறிந்து கொள்கிறோம். வழக்கம் போல் நானும் இத்தருணத்தில் உண்மையான சம்பவம் ஒன்று சொல்லி இறையாசிர் எப்படிப்பட்டது என்றும் தெரிவித்துக் கொள்ள அந்த மகிழ்ச்சியின் வெற்றி பயணத்தை ஒன்றை தெரிவிக்க ஆசைப்படுகிறேன். ஒரு நாள் விழுப்புரத்திலிருந்து சென்னைக்கு ஒரு அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தேன். ஒரு சில மணி நேரம் கழித்து இரவு உணவுக்காக ஒரு பஸ் ஸ்டாண்டில் பஸ் வந்து நின்றது. அந்த நேரத்தில் அந்த இடத்தில் ஷட்டவுன் ஆகி மிகவும் இருட்டாக இருந்தது. எனினும் நானும் கீழே இறங்கி மங்கலான இடத்தில் ஒரு ரெஸ்டாரண்டில் சாப்பிட்டு வரலாம் என்று சென்று விட்டேன். திரும்பி வரும்போது நின்று கொண்டிருந்த பஸ்ஸை காணோம். இருட்டுக்குள் அங்கேயே இங்கேயே அலைந்து தேடினேன். என்னுடைய பஸ் முன்னாலே சென்று விட்டது. அரசு சம்பந்தப்பட்ட முக்கிய ஆவணங்கள் எனது லக்கேஜில் இருந்தது. அதுவும் சேர்ந்து பஸ்ஸில் போய்விட்டது. என்ன செய்வேன்? என்ன பதில் சொல்வேன்? நானே ஆடி போய்விட்டேன். எப்படி இந்த தருணத்தை இறைவா என்னை இந்த தருணத்தில் வெற்றி அடைய உதவி செய்ய நீதேதான் பொறுப்பு என்று அவரிடம் முழு பொறுப்பையும் ஒப்படைத்திருந்தேன். இருட்டு நேரத்தில் ஒரு மெழுகுதிரி வைத்து டைம் கீப்பர் அங்கே உட்கார்ந்து இருப்பதை பார்த்தேன். எனது பஸ் நம்பரை சொல்லி அவரிடம் விவரம் கேட்டேன். அவரும் பஸ் போய்விட்டதா, காற்று அடித்து வர போறேன் என்று சொல்லி அங்கே போனாரே டிரைவர், உங்களை எல்லாம் கூப்பிட்டார்கள், நீங்கள் வரவில்லை, அதனால் அது போய்விட்டது என்றுதான் நினைக்கிறேன் என்றார். அரசு சம்பந்தப்பட்ட முக்கிய ஆவணங்கள் உங்களிடம் சேர்ப்பதற்கு கண்டக்டருக்கு போன் பண்ணி இப்போவே சொல்லிவிடுகிறேன். அங்கே ஒரு பஸ் நிற்கிறது, அந்த பஸ்ஸில் ஏறிக்கொள்ளுங்கள். அந்த போன பஸ்ஸை காட்டிலும் இந்த பஸ் மிக வேகமாய் போய் சென்னை அடைந்துள்ளது. ஆகவே நான் சொல்லும் இடத்தில் சென்னையில் அந்த இடத்தில் நின்று கொண்டால் நீங்கள் வந்த பஸ் வரும், உங்கள் லக்கேஜ் பத்திரமாக கையில் தந்து விடுவார்கள் என்றார். நான் ஏற்கனவே இந்த விஷயமாக உரிய கண்டக்டரிடம் பேசிக்கொள்கிறேன், பயப்பட வேண்டாம், நீங்கள் வைத்திருந்த ஜாமான்கள் எல்லாம் பத்திரமாக இருக்கும், அது என்னுடைய பொறுப்பு, நீங்கள் அங்கே போய் நின்று உங்களுடைய ஜாமான்களை பெற்றுக் கொள்ளுங்கள். மிக மிக ஆறுதலான வார்த்தைகளை அவர் சொன்னார்.
நன்றாக ஒரு சின்சியாரிட்டியை அவர் காட்டினார். நேர்மையான ஒரு அதிகாரியாக இருந்தார். எனக்கு மிகவும் அச்சம் பறந்து போய்விட்டது. ஏனென்றால் அவர் சொல்லியவாறே நடக்கும் என்று நம்பினேன். இறைவன் நல்ல ஒரு தருணத்தை தந்து என்னை வழி நடத்துகிறார் என்பதை அறிந்து கொண்டேன். அந்த பஸ் வந்து சேர்ந்தது. அவர் சொல்லியவாறே நானும் இந்த பஸ்ஸில் ஏறி பயணம் சென்றேன். அவரது வார்த்தைகளை சரியாக புரிந்து கொண்டு செயல்பட்டேன். அந்த பஸ் வந்து நின்றதும் கண்டக்டர் கீழே இறங்கும் போது என்னுடைய லக்கேஜையும் சேர்த்து எடுத்துக்கொண்டு கீழே இறங்கினார். ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. மகிழ்ச்சியால் என் உள்ளம் துள்ளியது. இது 32 ஆண்டுகளுக்கு முன் நடந்தது. அந்த தருணங்களில் கணக்குகள் கணினமயமாக்கப்படாத காலங்கள். இறைவனுக்கு என் உள்ளமாற நன்றியை தெரிவித்துக் கொண்டிருந்தேன். இந்த வெற்றி பயணம் என் வாழ்க்கைக்கு ஒரு வெற்றி பயணம் என்றால் மிகையாகாது. உங்கள் இதயத்தை அமைதிப்படுத்துங்கள். அவருடைய வார்த்தைகளுக்கு உங்கள் காதுகளை திறக்கும்படி உங்கள் தேவைகளில் அவர் வழி நடத்துதலையும் இத்தருணத்தில் இறைவனிடம் கேட்க மறவாதீர்கள். கவனமுடன் மத்தேயு அதிகாரம் 28 1 முதல் 13 வசனங்களை கேட்டு அதன் உள்ள அர்த்தத்தை புரிந்து கொள்வோம். ஓய்வு நாளுக்கு பின் வாரத்தின் முதல் நாள் விடிய காலையில் மகதலா மரியாவும் வேறொரு மரியாவும் கல்லறையை பார்க்க சென்றார்கள். திடீரென்று ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஆண்டவரின் தூதர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து கல்லறையை மூடியிருந்த கல்லை புரட்டி அதன் மேல் உட்கார்ந்தார். அவருடைய தோற்றம் மின்னல் போன்றும் அவருடைய ஆடை உறைபனி வெண்மை போன்றும் இருந்தது. அவரை கண்ட அச்சத்தால் காவல் வீரர் நடுக்கமுற்று செத்தவர் போலாயினர். அப்பொழுது வானதூதர் அப்பெண்களை பார்த்து, நீங்கள் அஞ்சாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என எனக்கு தெரியும். அவர் இங்கு இல்லை. அவர் கூறியபடியே உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். நீங்கள் விரைந்து சென்று இறந்த அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என சீடருக்கு கூறுங்கள். உங்களுக்கு முன்பாக அவர் கலிலேயாவுக்கு போய்க் கொண்டிருக்கிறார். அங்கே நீங்கள் அவரை காண்பீர்கள். இப்பொழுதே நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் என்றார். அவர்களும் கல்லறையை விட்டு விரைவாக புறப்பட்டு சென்றார்கள். அவர்கள் அச்சமுற்றாலும் அதே வேளையில் பெரும் மகிழ்ச்சி விட்டவர்களாய் அவருடைய சீடருக்கு அறிவிக்க ஓடினார்கள். திடீரென்று இயேசு அவர்களை எதிர்கொண்டு வந்து வாழ்த்தினார். அவர்கள் அவரை அணுகி அவர் காலடிகளை பற்றி கொண்டு பணிந்து நின்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களிடம், அஞ்சாதீர்கள், என் சகோதரர்களிடம் சென்று அவர்களை கலிலேயாவுக்கு போகுமாறு சொல்லுங்கள். அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். சிந்தனை. இயேசுவின் சீடர்கள் உண்மைகளை அனுபவித்த போது அடைந்த மகிழ்ச்சியையும் ஆச்சரியத்தையும் கற்பனை செய்து பாருங்கள். உயிர்த்த இறைவன் சில நாட்களுக்கு முன் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு தற்போது உயிர்த்தெழுந்து இறை மாட்சியை வெளிப்படுத்தினார். நாமும் அவர் வழி சென்று வெற்றி வாகை சூட விண்ணரசை